இன்றைக்கி கடவுள் நம்ம கொடுத்துருக்க வசனம் புலம்பல் 1:19. என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் நமக்கு நண்பர்களாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே வழிய கூட பேசுவாங்க. நம்மளை உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்பாங்க, நமக்கு முதலிடம் கொடுப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க, யோசனை கேட்பாங்க. அதுவே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சறுக்கலோ தோல்வியோ வந்துட்டால் அவங்க எல்லாரும் விசாரிக்க கூட வரமாட்டாங்க. அப்படியே விசாரிக்க வந்தாலும் சும்மா பேருக்கு நம்ம மேலே இரக்கம் காட்டுவாங்களே தவிர நம்மளோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க வரமாட்டாங்க. நம்மளை மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் உதவி அவங்கக்கிட்ட கேட்டுருவோமோன்னு பயப்படுவாங்க. நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரியும் போயிடுவாங்க. இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக சந்திச்சிருப்போம். உண்மையான நண்பன் மட்டும் ஒரு நாள் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டான். நம்ம கூட உண்மையான நண்பன் இருந்தாலும் கூட அவனால் முடிஞ்ச அளவு தான் உதவி செய்ய தயாராக இருப்பான். அதுவே அவன் நமக்காக ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்க மாட்டான். ஏன்னா அவனோட குடும்பத்தையும் அவன் நினச்சி பயப்படுவான். நம்மளோட குடும்பம் வீணாக போயிருமோன்னு சொல்லி ஒரு பயம் இருக்க தான் செய்யும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்கிறது தேவன் ஒருவர் தான். நமக்காக எவ்வளவு ரிஸ்க்னாலும் கடவுள் எடுப்பார். அதனால் நம்ம நல்லா வாழும்போதும் சரி, இல்லை தோல்வியில் இருக்கும்போதும் சரி, உண்மையான நம்பன் இயேசு கிறிஸ்துன்னு நம்பிக்கையோடு நம்ம தேடி போகும்போது கண்டிப்பாக நம்ம மோசம் போகவே மாட்டோம். ஆமேன்.